15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் 1946 இருந்து 1948 ஆண்டு வரைக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் டச்சுக்கும் நடுவுல திருச்செந்தூரை கைப்பற்றுவதற்கு போர் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல டச் போரை வென்று திருச்செந்தூரை கைப்பற்றிருந்தாங்க. அவங்க ஆட்சி பண்ண காலகட்டத்துல திருச்செந்தூர் கோவிலை சுற்றி பார்க்க போகும்போது அங்க இருந்த விலையுயர்ந்த பொக்கிஷங்களை பார்த்து பேராசைப்பட்டு திருட நினைச்சாங்க. அதுக்காக அந்த சமயத்துல மன்னர் சபாநாயகரோட போர் செஞ்சு தோக்கடிச்சது மட்டும் இல்லாம அந்த பொக்கிஷங்களை கைப்பற்றினாங்க. அந்த சமயத்துல அங்க இருந்த மூலவர் சிலையையும் சண்முகர் சிலையையும் பார்த்து அதை எடுத்துக்கிறாங்க. அந்த சிலைகளை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகிறாங்க. அப்ப நடுக்கடல்ல போகும்போது அதிக சூறாவளி காற்றோட அலைகள் மூழ்கடிக்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துலதான் அவங்க அந்த சிலைகளை திருடிட்டு வந்ததுனால கடலோட ஆக்ரோஷம் அதிகமா இருக்குன்றத உணர்றாங்க. உடனே அந்த சிலைகளை கடல்ல தூக்கி போட்டுறாங்க. அவங்க அந்த சிலையை கடல்ல தூக்கி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்களால கடல்ல ஏற்படுற மாற்றங்களை பார்க்க முடிஞ்சது. அந்த சிலைகள் 2 வருஷமா கோவில் இல்லாததுனால அங்க நிறைய துன்பங்கள் நடந்துச்சு. இந்த சுவாமி சிலைகள் எப்படி திருப்பி கோவில் சன்னிதானத்துக்குள்ள வந்ததுன்றத செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம்.